ஸ்ரீவில்லிபுத்தூரில் பலத்த கனமழையால் ஒட்டமடம் பகுதியில் உள்ள மழைநீர் ஓடை உடைந்து நள்ளிரவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ்குமார், அந்த பகுதியில் தற்போது சூழல் எப்படி உள்ளது? விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையின் காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இருக்கக்கூடிய ஓட்டமடம் பகுதியில் உள்ள மழைநீர் செல்லக்கூடிய நீர்வரத்து ஓடை உடைந்து அதன் அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஆராய்ச்சிப்பட்டி தெரு, ஆத்துக்கடை தெரு, மதுரை சாலை மற்றும் தைக்காய்பட்டி தெரு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் தற்போது அந்த உடைந்து வெளியேறிய தண்ணீரானது சூழ்ந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் குடியிருப்புகளிலிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீரை அகற்றக்கூடிய பணியில் நகராட்சி நிர்வாகத்தினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து மழை இன்றும் பெய்தால் அந்த நீர்வரத்து ஓடையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் முழுவதும் குடியிருப்பை சூழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே போர்க்கால அடிப்படையில் அந்த நீர்வரத்து ஓடையினை அடைக்கக்கூடிய பணியில் ஈடுபட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மனிதா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கணேஷ்குமார். தர்பூசணியில் ரசாயன ஊசி போடப்படுகிறதா என்ற விவகாரம் பூதாகரமான நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை கண்டித்து தர்பூசணி பழங்களை சாலையில் வீசி வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோடை காலத்தில் அதிக அளவில் விற்கப்படும் பழங்களில் ஒன்றான தர்பூசணியில் ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தனர். இதனால் சீசன் காலமாக இருந்தும் தர்பூசணி வியாபாரம் சரிந்துவிட்டதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை கோயம்பேட்டில் பழ வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பிய வியாபாரிகள் சாலையில் தர்பூசணி பழங்களை வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வியாபாரிகளிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கலைந்து சென்றனர். இதனிடையே தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே தர்பூசணி தோட்டத்தில் தோட்டக்கலை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பழங்களை வெட்டி ஆய்வு செய்தனர். தாராளமாக சாப்பிடலாம். எந்த விதமான பயமும் அச்சமும் தேவையில்லை. நம்ம விவசாயிகள் அவ்வளவு அழகா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வரும் கலப்படம் இல்லாத தர்பூசணி பழங்கள் இப்படித்தான் இருக்கும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விளக்கம் தந்துள்ளார். வியாபார நோக்கில் ரசாயன ஊசிகள் போட்டு ரத்த சிவப்பு நிறத்திற்கு தர்பூசணி பழங்கள் மாற்றப்படுவதாக வெளியான புகார்கள் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் விளக்கம் தரப்பட்டது. ஆனால் 99.9% வியாபாரிகள் எல்லாருமே நான் செக் பண்ணதுக்கு அப்புறம் அனுபவத்தில் நான் சொல்றேன், நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் எனக்கு எங்கேயுமே இதுல இந்த மாதிரி ஹை கலரா எனக்கு வந்ததே கிடையாது. எலி பெருச்சாடி கடித்த பழங்களை சாப்பிட்டால் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என அவர் விவரித்தார். இந்த மாதிரி கூட உதாரணத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு நான் என்னோட கத்தியிலேயே உங்களுக்கு பண்ணினேன். இந்த மாதிரி கடிச்சிருந்தது. சில பழங்கள்ல ஓட்டையே போட்டிருந்தது. நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே நான் காமிச்சேன். இதுல ஓட்டை போட்டு உள்ளுக்கார எலிக்கள் போயிருந்தது, அழுகி இருந்தது, அதுக்குள்ள எலி புழுக்கை எல்லாம் இருந்தது. கடைகளில் வெட்டி விற்பனை செய்யும் தர்பூசணி பழங்களை வாங்குவதை தவிர்ப்பது உடல் நலத்திற்கு நல்லது என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் கூறினார்.